ஸ்தோத்திரிக்கிறோம். இவர் நேரம் பாதத்திலே நாங்கள் கடந்து வந்து துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த கிருபைக்காய் கொடான கூடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியாளர் என்னோடு எங்களோடு கூட பேசும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களும் செவிகளும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக திறந்திருக்க என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி தடைபடுகிற அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிற அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தர் பெரியவராக எங்கள் மத்தியில இருந்து உங்க நாமத்தை நீங்க மையப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியாளர் பொறுப்படுங்க. உங்க நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா. உட்கார்வோம். கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு திடமனதா இரு. திகையாதே திகையாதே. கலங்காதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மறுபடியும் வாசிமா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. ஒரு 5 காரியத்தை அங்க சொல்லுகிறார். நீ முதலாவது பலங்கொண்டு நீ திடமனதா இரு. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன் வேணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற வேண்டுமானால், அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவள் வளர வேண்டுமானால், அங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முதலாவது உனக்கு ஒரு பலன் வேணும். நீ பலன் கொண்டு திடமனதா இரு. ஆகவே நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84 சங்கீதம் 6 வசனத்திலிருந்து 7 வசனம் வரையிலும் நீங்கள் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். யாரு? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள நாம் பலன் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ முதலாவது எனக்கு சாட்சியா வாழணும்னு சொன்னா பரிசுத்த ஆவி என்ற பலன் உனக்கு வேணும் என்று சொன்னார். இந்த உலகத்துல நாம் ஆண்டவருக்காக சாட்சியா வாழ வேண்டும் என்று சொன்னார் நமக்கு ஒரு உன்னத பலன் வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை பலன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனம் சொல்லுது, வாசிங்க. வாசித்த வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, இந்த பாக்கியவான்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவை நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு வரும், அந்த பள்ளத்தாக்கிலே அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களாம். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, இந்த தேவனுடைய பிள்ளைகள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். உரல்லையா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் பலனடைந்து நாம் சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து நாம் காணப்படுவோம். யார்? கர்த்தரை துதிப்பதின் மூலமாக நமக்கு ஒரு பலன் வருகிறது. இல்லையா சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எந்த தேவ பிள்ளை மனதார துதிக்குதோ அந்த துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் அதிக நேர துதிகள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் துதிக்கும் போது தேவனுடைய பலன் வருகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் நிலைநிற்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். துதிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு உன்னத பலனை கர்த்தர் தருகிறார். இல்லையா சொல்லுங்க. இரண்டாவதாக யாருக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார்? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம்
16 வசனத்தை நீ வாசிக்கும் போது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. ஒரு துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பலன் வருகிறது. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் வருகிறது. ஆகவே துதித்தலும் ஜெபிக்கிறதும் எங்க இருக்குதோ அங்க தேவனுடைய பலன் அவர்களை தாங்கி நடத்துகிறது. இல்லையா சொல்லுங்க. ஆகவே துதித்தல் முக்கியம், ஜெபித்தல் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. இல்லையா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற போது என்ன செய்தாரா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். இல்லையா சொல்லுங்க. அவர் வேண்டுதல் செய்கிற போது கெத்சமனையில ஒரு தூதன் வந்தவரை பலப்படுத்தினார். இல்லையா சொல்லுங்க. ஜெபிக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு உன்னத பலன் அவருடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஆகவேதான் துதிக்கிற தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில எப்போது சோர்வுகள் வராது. அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜெப வீரர். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. 21ஆம் வசனம் வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீ என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே உண்டாயிருக்கணும். இல்லையா சொல்லுங்க. இயேசுவானுடைய ஜெபம், அவருடைய ஜெபம் அவரை பலப்படுத்தினது. ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:26, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இல்லையா சொல்லுங்க. அங்க இயேசு வேண்டுதல் செய்கிறார், ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது நமக்கும் பலன் வருகிறது, அவர்களும் பலன் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இல்லையா சொல்லுங்க. துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு உன்னத பலனை அவர்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறது தெரியல. ஆனா தேவ சமூகத்தில் வந்து துதிக்கிற தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு உன்னத பலனை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, கவனமாய் இருக்கிறது. பாருங்க, நீதிமான்கள் வேண்டுதல் செய்கிற போது அவருக்கு என்ன செய்கிறார்? அவருடைய செவிகள் கவனமாய் இருக்கிறதா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, அங்கே யோசுவாவுக்கு சொல்ல, நீ முதலாவது பலன் கொள்ளணுப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலன் வேணும். அந்த பலன் எந்த தேவப்பிள்ளை துதிக்குதோ அவர்களுக்கு பலன், எந்த தேவப்பிள்ளை ஜெபிக்குதோ அவர்களுக்கு பலன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தூதர் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே,
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ பயப்படாதே. நீ செபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தால், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒரு தேவப்பிள்ளையாயிருந்தால் உன் வேண்டுதல் கேட்கப்படும். இல்லையா சொல்லுங்க. அந்த வேண்டுதல் கேட்கப்படுகிற போது உனக்கு ஒரு புதிய பலன் வருகிறது, புதிய சந்தோஷம் வருகிறது. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீர் பலன் கொள்ள வேண்டும். எதுல பலன் கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய காரியத்தில் நீ பலன் கொள்ள வேண்டும். ஒன்று துதிக்க வேண்டும், ஒன்று ஜெபிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33, 34 நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியின் உத்திரத்தை அடைத்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள். வல்லவர் விசுவாசத்தினால் மூலம் அவர்கள் பலன் கொண்டார்கள். இல்லையா சொல்லுங்க. ஒன்று துதிக்கிறதன் மூலமாய் பலன், ஒன்று ஜெபிக்கிறது மூலமாய் பலன், ஒன்று விசுவாசிக்கிறது மூலமாய் பலன். இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நீங்களும் நடப்பித்தார்கள். நானும் ஜெயிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. அது ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் தேவை. அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியின் உட்கரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இல்லையா சொல்லுங்க. உன்னுடைய பலவீனத்தில் பலன் வர வேண்டுமானால் உனக்கு விசுவாசம் தேவை. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். உனக்குள்ள இருக்க விசுவாசம் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றும். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் முதல்ல நீ பலன் கொள்ளணும். யோசுவாவே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொள்ளணும். எதுல பலன் கொள்ளணும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல. நம்முடைய சரீர பலவீனத்துக்கு நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம் நல்லா. ஆனா அந்த பலன் அல்ல, ஆவிக்குரிய ஒரு பலன் வேணும். அந்த பலன் வேணுமானால் நீ கர்த்தரை எப்போது துதிக்கணும். தாவீது சொல்ற 34ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம வாயில் என்ன இருக்கணும்? என் வாயில் என்ன இருக்கணும்? வெத்தலை பாக்கா? இதை தவறான வார்த்தையா? எப்போது கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிச்சு கொண்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. நீ கர்த்தரை துதிக்க 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 உனக்கு ஒரு புதிய பலன் வரும், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆகவேதான் உன் வாழ்க்கையில முதலாவது நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பலன். அது என்ன பலன்? நீ கர்த்தரை துதிக்கிறதன் மூலமாய், ஜெபிக்கிறதன் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் உனக்கு ஒரு பலன் வருகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிற போது நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன். இல்லையா சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். அவருடைய ஆலயத்துக்கு வந்தவரை துதிக்கும் போது நமக்கு ஒரு பலன். அதான் சொல்ற, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே. எங்க மகிழ்ச்சி கிடைக்குமா? இங்கதான். நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ கர்த்தரை துதிக்கும் போது, அவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்லும் போது உன் உள்ள உடைஞ்சு ஒரு கண்ணீர் வரும் போருங்க. என்ன கண்ணீர் தெரியுமா? ஆனந்த கண்ணீர். பாருங்க, ஆலயத்துக்கு வந்த உடனே உங்க முகமெல்லாம் இப்படி துக்கமா இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஆலயத்துக்கு வந்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஏன்னா அவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கும் போது அந்த உள்ளம் பூரிக்கிறது. இல்லையா சொல்லுங்க.
அதனால 122ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற போது சொல்றாரு, வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது எப்படியா இருந்தேன்? மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். அந்த மகிழ்ச்சியோட நீ ஆலயத்துக்கு வரும்போது உன் துக்க நீங்கி மகிழ்ச்சியாய் கடந்து போவாய். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தரோட பேசுவார். அடுத்து வாசிங்க. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்கள் போகும். இல்லையா சொல்லுங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு எதுக்கு வர்றாங்க? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி அவரை துதிப்பதற்கு. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. அதான் யோசுவா பதில் சொல்றார், முதல்ல உனக்கு ஒரு பலன் வேணுமா? ஆவிக்குரிய பலன். அந்த பலன் கர்த்தரை துதி, ஜெபம் பண்ணு, விசுவாசமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும்னு சொன்னா கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க, துதிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஒரு அல்லையா சொல்லுங்க. சங்கீதம் 81ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சங்கீதம் 81:1, நம்முடைய பெலனாகிய தேவனை, நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரியுங்கள். கர்த்தரை பாடுகிறதன் மூலமாய் நமக்கு ஒரு பலன் வருகிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தரை பாடி துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வரும்? ஒரு பலன் வரும். பாருங்க, சோர்வோடு வருகிற மனுஷன், வேதனையோடு வருகிற மனுஷன், அவன் இந்த ஆலயத்துக்குள் வரும்போதே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவான். ஆண்டவரே, என்னோடு பேசணும், என் துக்கம் நீங்கணும், என் பாரம் போகணும், இன்றைக்கு நான் மகிழ்ச்சியா திரும்பி வரணும் சொல்லி வரும்போது அந்த ஆலயத்தினுடைய முற்றத்தில் வரும்போதே இந்த இனிமையான பாடல் சத்தத்தை கேட்கும் போது, அதை உணர ஆரம்பிக்கும் போது அவன் மகிழ்ச்சியா இருப்பான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்க வந்தது போல போறீங்களா? ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு வாஞ்சை இல்லை. தேவ சமூகம் நம்மளை பலப்படுத்துகிற இடம். தேவ சமூகம் நம்மளை ஆறுதப்படுத்த இடம். தேவனுடைய சமூகம் நம்மளை மகிழ்ச்சி உண்டாக்குற இடம். தேவனுடைய சமூகம் நாம் அவரை அனுபவிக்கிற ஒரு இடம். ஒரு இல்லையா சொல்லுங்க. தேவனும் நானும், நீங்களும் நானும் தேவனோடு கூட இருக்கிற அவருடைய நல்ல நாள் தான் இன்றைக்கு. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் கர்த்தருக்குள் நீங்கள் முதலாவது பலப்பட வேண்டும். அடுத்து சொல்ற 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. சிலுவையை பற்றி உபதேசம். சிலுவையில் இருந்து ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை மன்னி என்று சொன்னாரு. நான் மற்றவங்களை மன்னிக்க மாட்டேன். அது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். சிலுவையில் இருந்து சமாதானமாயிருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவருடைய அது கெட்டு போறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் என்னதான்? பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த சிலுவையின் உபதேசம், இந்த கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம பலப்படுத்துப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ வெறுமையா போக கூடாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் சோர்வை மாற்றும், உன் பலகீனத்தை மாற்றும். உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது. அது சொன்னதை அப்படியே செய்து முடிக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த வார்த்தையை தாகத்தோடு எந்த மனிதன் கேட்கிறானோ, தாகத்தோடு அதற்கு செவி கொடுக்கிறானோ, அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அற்புதத்தை கண்ணால காண முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். பரிசுத்தமான கை உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஒருலையா சொல்லுங்க. பரிசுத்த உன்னை பலப்படுத்தும். ஒருலையா சொல்லுங்க.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை துதிப்பதினால், கர்த்தரை ஆராதிப்பதினால், ஜெபிப்பதினால் தேவன் உனக்கு உன்னத பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அதே முதலாவது ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய ஒரு பலன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிப்பதின் மூலமாய், கர்த்தரை பாடுவதன் மூலமாய், கர்த்தரை மகிமைப்படுத்துவதன் மூலமாய், ஜெபிக்கிறதன் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் அவன் பலனை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். அது அமெரிக்கை என்றால் அமைதி. நம்முடைய வாழ்க்கையில் அமைதியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பலன். ஒரு இல்லையா சொல்லுங்க பாருங்க. அவங்க பேச, நான் பேச என்ன ஆகும்? மனது குழம்பி போயிடும், வேதனை வந்துடும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அமைதியா இருந்தா அது நமக்கு ஒரு பலன். வேதம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அமைதி, நம்பிக்கை யாரிடத்தில் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு பலன். ஒரு இல்லையா சொல்லுங்க. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஒரு இல்லையா சொல்லுங்க. உன் பிரச்சனைக்கு மனிதன் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தடையை கொண்டு வந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கிற போது உன்னை ஒருபோதும் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. உன் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை அற்புதம் செய்யும். ஒரு இல்லையா சொல்லுங்க. உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கணும். அந்த தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை வைத்து உன் வாழ்க்கையை அமைதியா இருக்கும் போது உன் வாழ்க்கையில சமாதானம் வரும். உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதான் சொல்லு, கர்த்தருக்குள் அவன் என்ன அமைதியும் நம்பிக்கையும் தான், அமெரிக்கையும் நம்பிக்கை தான் அவன் வாழ்க்கையில வெள்ளன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டோட பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஒரு ஆவிக்குரிய பலன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் துதிக்க வேண்டும். நீ கர்த்தரை மனதார துதிக்கும் போது உனக்கு பலன் வரும். நீ ஜெபிக்கும் போது உனக்கு பலன் வரும். உன் வாழ்க்கையில விசுவாசம் அது உனக்கு ஒரு பலனை கொண்டு வரக்கும். நீ கர்த்தரை பாடும்போது உனக்கு ஒரு பலனை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வெறுமையா நீங்க போக கூடாது. ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு கடந்து போகணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 140ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 140. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தருக்கு ரட்சிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலனாக கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் கேட்கிறோம், ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்தானம் பெறுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, ரட்சிப்பு உன் வாழ்க்கையில ஒரு தேவ பலனை உண்டு பண்ணுகிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தேவ பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எபிரேயர் 6:10 சீக்கிரமா. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நம்ம இல்ல. எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தில், வசனத்தின் மூலம் நீங்க பலப்பட வேண்டும். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தில் என்ன செய்ய வேண்டுமா? பலப்பட வேண்டும். அந்த பலம் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை அசைக்க யாராலும் முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே நீங்கள் நான் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். 2 நாளாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 2 நாளாகமம் 27:6, யோதான் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கியதினாலே பலப்பட்டான். உங்களுடைய வழி கர்த்தருக்கு நேராக இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு நேராக உங்களுடைய வழியை நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பலப்படுவீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்முடைய வழி சுயம் அல்ல, நம்முடைய வழி வேற ஒன்று இல்லை. ஆனால் நம்முடைய வழியை கர்த்தருக்கு நேராக இருக்கும் போது நாம் பலப்பட முடியும்.
யோதாம் தன் வழிகளை தன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் அவன் பலப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களோட வழி கர்த்தருக்கு நேராய் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில் ஒரு பலன் வரும். சங்கீதம் 18 சங்கீதம் 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மேல் அன்பு கூறுவேன். எனக்கு ஒரு பலன் யார் தெரியுமா? கர்த்தர் தான். இல்லையா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற ஒருவர் என் ஆண்டவர். இல்லையா சொல்லுங்க. பவுல் சொன்னார், எனக்கு பலகீனமா இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில, உன் சரீரத்துல, உன் குடும்பத்துல பலகீனமா, சோர்வா, அசதியா, போராட்டமா, நீ கர்த்தரை நம்பு. உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. என் பலகீனமா இருக்குதே, கர்த்தாவே என்னை நீங்க பலப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க, அவர் ஒரு பலப்படுத்துவார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனது பலன். எனக்கு ஒரு பலன் இந்த பூமியில யாருன்னா கர்த்தர் தான், ஆண்டவர் தான், இயேசுதான் எனக்கு பலன். அந்த பலனாகிய கர்த்தரை நான் பிடித்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதான் ஆண்டவர் என்று பலன், நீதான் ஆண்டவரே என்று எல்லாம் என்று நீங்க சொல்லுகிற போது கர்த்தர் உங்களை சோர்வில, உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பலப்படுத்துவார். 138 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என்னை தைரியப்படுத்தினீர். இல்லையா சொல்லுங்க. நம்ம கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் ஒரு மாத்திரமே. இல்லையா சொல்லுங்க. நம்ம பிள்ளையை கூட சொல்லும், கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு, கொஞ்சம் இருங்க, நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும். நம்ம கூப்பிட்டதுக்கு உடனே வந்து என்ன செய்யாது? செய்யாது. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனா கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. இல்லையா சொல்லுங்க. அதான் தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பாருங்க, ஆத்துமா சோர்ந்து போகிற போது மனசு காட்டி, முகம் காட்டி கொடுத்துரும். என்னது? அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நீங்க என்னதான் சமாளிச்சானா உங்க முகத்தை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவோம். என்னது? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அவரோட முகத்தை தெரியுது. அந்த ஏன் அகம் சரியில்லை. இல்லையா சொல்லுங்க. அப்ப அகம் சரியானா முகம் சரியாயிடும். இல்லையா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் எப்போதும் பிதாவை நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனால அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருந்தது. இல்லையா சொல்லுங்க. உங்க பிரச்சனை போகுன்னு சொன்னா அவருடைய முகத்தை நீங்க பார்க்கணும். அவர் உங்களை பார்த்தான்னா உங்க உள்ளான மனுஷன் பலப்பட்டுருவான். இல்லையா சொல்லுங்க. அங்கதான் சொல்ல, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு பலன் அவர் தான் ஆத்துமா நேசர் இயேசு கிறிஸ்து. இல்லையா சொல்லுங்க. அதுதான் உன்னதப்பட்டவர் சொல்லுவாரு, என் ஆத்துமா நேசர். இல்லையா சொல்லுங்க. என் ஆத்துமா மணவாளன் அவர் தான் இயேசு. ஏன்? என் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டத்தையும், எல்லா பிரச்சனையும், எல்லா கவலையும், எல்லா வேதனையும் மாற்றக்கூடியவர் தான் என் நேசர், என் ஆத்துமா நேசர். இல்லையா சொல்லுங்க. 147 சங்கீதம் 11 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உனக்கு எனக்குள்ள நீ காத்திருக்கும் போது ஒரு உன்னத பலன் உனக்கு தருவேன். அப்போஸ்தலர் 1 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இல்லையா சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் காத்திருந்தார்கள். 1:8 வாசிக்கும் போது, வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சாட்சியாயிருப்பீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு உன்னத பலன் வேணுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அந்த பலன் உங்களை எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று சொன்னார்.
உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் துதிப்பதின் மூலமாய், ஜெபிப்பதின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய், கர்த்தரை பாடுகிறதன் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருகிறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதன் மூலமாய் உங்களுக்கு ஒரு பலன் தருகிறார். 1 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவரின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒருலையா சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் வேணுமானால், தேவனுடைய பாதுகாப்பு வேணுமானால், தேவனுடைய ஆலோசனை வேணுமானால் கர்த்தரை நித்தமும் தேடணும். ஒருலையா சொல்லுங்க. தேடணும் சொன்னா தெரு தேடிட்டு போறது இல்ல, தேவ சமூகத்துல உட்காரணும். நீங்க உட்கார்ந்தா அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி தருவார், உங்களோட பிரச்சனையை மாற்றுவார். அந்த தேவ சமூகத்தில் நீங்க அமர வேண்டும். ஆகவேதான் நீ பலன் கொள்ள வேண்டும். அடுத்தது வாசிக்கிற யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டு சொல்லி திடமனதாயிருப்பா. உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஒல்லியா சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். அவர்களுக்கு, உங்கள் எதிராளிகளுக்கு நீங்கள் பயப்படவும் திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஒல்லியா சொல்லுங்க. உங்க ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வரும்போது எதற்குமே நம்ம அஞ்ச வேண்டியதில்லை, எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒருவே போதும், ஆண்டவர் நம்மோடு கூட வந்தா போதும். இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். பலன் கொள்ளணும்னா முதல்ல துதிக்கணும், பலன் கொள்ளணும்னா ஜெபிக்கணும், பலன் கொள்ளணும்னா உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். இது இருந்தால் உங்களோட கர்த்தர் வருவார். இல்லையா சொல்லுங்க. அதே 31ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரனாகி நோக்கி திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னுடனே இருப்பேன் என்று கட்டளையிட்டார். உன்னுடனே இருப்பேன். இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போ கானானுக்கு, நான் உன் கூடயே இருப்பேன். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் திடன் கொள்ளணும். நீங்க எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதான் சொல்றார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் திடமனதா இருக்கணும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஒல்லியா சொல்லுங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உங்க கூட யார் இருக்கணும்? கர்த்தர் ஒருவர் இருந்தா போதும். ஒல்லியா சொல்லுங்க. அவர் இருந்தா நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஒல்லியா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் தான் நம்ம கூட இருக்க முடியும். அந்த நாளுக்கு பிறகு அவங்க போயிடுவாங்க. ஆனா கடைசி வரை இருப்பது யாரு? அதான் கர்த்தருக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. நம்முடைய அரசு உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. நம்ம கூட இருக்க போறது யாரு? கடைசி வரை நம்ம இந்த உலகத்தில் நம்மோடு கூட இருப்பார். நித்தியத்தில் நாம் அவரோடு கூட இருக்க போறோம். இல்லையா சொல்லுங்க. அதான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. நீ பயப்படாதப்பா, நீ கலங்க வேண்டாப்பா, நீ திகைக்க வேண்டாம், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இந்த காலவேளையில உங்களை எண்ணி பார்த்து சொல்கிறார், நீ கலங்க வேண்டாம், நீ பலம் கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிப்பதின் மூலமாய், ஜெபிப்பதின் மூலமாய், உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தின் மூலமாய் ஒரு உன்னத பலனை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட வருகிறதுனாலே நாம் அதறியப்பட வேண்டியதில்லை. ஆகவேதான் சொன்ன, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 1:6 வாசிக்கும் போது சொல்லுகிறார், வாசிங்க. பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. உன் தாசன் சொன்ன காரியத்தை மாத்திரம் நீ கை கொண்டு நடப்பதற்கு திடமனதாயிரு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நாம் நம்பி ஜீவிப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இல்லையா சொல்லுங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தைரியமாயிரு, தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு இருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இல்லையா சொல்லுங்க. அவன் ஆண்டவர் சொல்ற, மறுபடியும் வாசிங்க. தைரியமாயிரு. கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்? தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. உங்க வாழ்க்கையில தைரியம் மிக முக்கியமானது. அந்த தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு இருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இல்லையா சொல்லுங்க. அவருடைய பார்வைக்கு எதெல்லாம் உங்களுக்கு நலமானதோ அதை அவர் கர்த்தர் செய்வார். ஆனா நீங்க தைரியமா இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவரின் வாழ்க்கையில் இருக்கிறார், அவரின் காரியத்தை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார் என்ற தைரியம், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாக இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். திடன் கொண்டு நடப்பி, கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு நீ திடன் கொண்டு தைரியமாய் செய்ய சொல்றார். இல்லையா சொல்லுங்க. நீங்க தைரியமா கர்த்தருடைய காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் யோசுவாவும் சொல்லி, தைரியமா இருப்பா, நீ கலங்க வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய நாம் பயப்படட்டும். கர்த்தருக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஒரு திமிர்வாதக்காரனை, அவரிடத்தில் படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நீ திடன் கொள். இந்த காலவேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வியாதியோடு பலகீனத்தோடு வந்திருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, திடன் கொள், உனக்கு கர்த்தர் சுகத்தை தருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களை வாசிக்கும் போது, தொட்டால் மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இல்லையா சொல்லுங்க. அவளுக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயிட்டேன், சுகம் கிடைக்கல. ஆனா இயேசு என்கின்ற வைத்தியரை கேள்விப்பட்டாங்க. அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. என்ன விசுவாசம்? நான் அவரை தொட்டா சுகம் கிடைக்கும், நான் அவரை தொட்டால் சுகம் கிடைக்கும்.
என்று அந்த விசுவாசம் அவளுக்கு வந்த உடனே திரளான கூட்டத்தின் மத்தியில இந்த அம்மா கடந்து போய் அந்த இயேசுவை தொட்டார். உடனே அவர்களுக்கு இருந்த வல்லமை புறப்பட்டு போய் அவளுக்கு சுகமாயிற்று. இயேசு கேட்கிறாரு, என்னிடத்துல ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, ஒருத்தர் சுகமாக இருக்குதுன்னு சொன்ன போது சொல்றாங்க, இத்தனை திரளான கூட்டத்தின் நடுவில் இத்தனை ஜனங்கள் இருக்கிற போது யார் தொட்டது எங்களுக்கு என்ன தெரியும் சீசர்கள் சொல்லுகிற போது சொல்றா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தாங்க. அந்த அம்மா விழுந்து சொன்னாங்க. அப்ப சொல்றார் ஆண்டவர், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த அருமையான வார்த்தை பாருங்க. நான் கூட என் பொண்ணா மகளேன்னு கூப்பிடல, ஆனா என் ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு? உங்களை பார்த்து என்ன கூப்பிடுறாரு? மகளே. அந்த மகளே என்ற வார்த்தை உங்களுக்கு நல்ல சோத்தை கொடுத்துரும். ஒல்லையா சொல்லுங்க, ஒல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகளே என்ற வார்த்தை அவளுக்கு சோத்தை தந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புள்ள தேவனிடத்தில் வந்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில 12 வருடமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஒரே நாள் தெய்வத்தை தொட்டாங்க. தெய்வத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் சுகமாகிற்று. இந்த காலவில் தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலகீனம் வியாதி எதுவாக இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு கர்த்தரை இந்த காலவேளையில தொடும்போது உனக்குள்ள இருக்கிற வியாதி நீங்கி நீங்க சுகத்தோடு கடந்து போவாய். ஒருலையா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒருலையா சொல்லுங்க. மறுபடியும் வாசிமா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் என்ன இருக்குமா? நமக்கு உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? அது வீட்லயும் இருக்கும், வெளியிலயும் வரும். உலகத்தில் நமக்கு என்ன தெரியுமா? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நீங்க ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். இல்லையா சொல்லுங்க. நீங்களும் ஜெயிப்பீர்கள். அதான் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அது கணவன் மூலமா வரலாம், மனைவி மூலமா வரலாம், பிள்ளைகள் மூலமா வரலாம், நம்ம சொந்தக்காரர் மூலமா வரலாம், அக்கம் பக்கத்து மூலமா வரலாம், விசுவாசி மூலம் வரலாம், ஊழியக்காரர் மூலமா வரலாம். எப்படி வந்தாலும் நீ திடன்கொள், நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. அவருடைய உலகத்தில் உபத்திரம் இருக்கும், ஆனா அந்த உபத்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் அதை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பிலிப்பியர்கள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பிலிப்பியர் 1:14 வசனம், 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகோதரில் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். திருவசனை சொல்வதற்கு நீ தொடர்பு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நீ விசுவாசிக்கும் போது உனக்கு சுகம் கொடுக்கும். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த வார்த்தை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி திருவசனத்தை குறித்து நீங்க சொல்லுகிற போது பயப்பட வேண்டியதில்லை, நீங்க திடன் கொண்டு சொல்ல வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில யோசுவாவை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்றா, நீ பலம் கொண்டு திடனாயிரு, திகையாதே. ஏசாயா 41 நீங்க 10 வாசிக்கும் போது, ஏசாயா 41:10 வாசிங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. நீ பயப்படாதே, நீ என்ன செய்யாத? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றார். இல்லையா சொல்லுங்க. இந்த காலில் வந்திருக்க தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம்.
உன் பயத்தை நீக்குகிற, உன் கண்ணீரை மாற்றக்கூடிய, உன் துக்கத்தை மாற்றக்கூடிய, உன் பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இல்லையா சொல்லுங்க. அந்த இயேசுவை நம்பி வந்தவன் வாழ்க்கையில ஒருபோதும் தோல்வி உண்டு பண்ண மாட்டார். உன் வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24 வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, தேவன் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தத்துல உன்னோடு கூட இருப்பேன் என்று வார்த்தை கடைசி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஈசாக்கோட கர்த்தர் பேசுறாரு. என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நீ பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 28 வசனம் வரை நீங்க வாசிக்கும் போது, அபிமெலேக்கும் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் கண்டோம். ஆகையால் பாருங்க, அந்த அபிமெலேக்கு சொல்றாரு, ஈசாக்கிடத்துல போயிட்டு, கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். இல்லையா சொல்லுங்க. உங்களோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறதை மற்ற ஜனங்கள் காண வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்களோடு கூட என் ஆண்டவர் இருப்பதை மற்ற ஜனங்கள் காண வேண்டும். இவன் வந்து சொல்றாங்க, எப்பா உங்க கூட இருக்க நான் கண்டுபிடிச்சிட்டோம். உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண போறோம், சமாதான உடன்படிக்கை. உங்களுக்கு விரோதமா எந்த சக்தி இருந்தாலும் உங்களோடு கூட சமாதானம் பண்ண வருவார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பதை ஜனங்கள் காண வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18:7 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. காரியம் அனுகூலமாயிற்று. இல்லையா சொல்லுங்க. எசேக்கியாவை குறித்து சொல்லுது. எசேக்கியா ஓடு கர்த்தர் இருந்தபடியினால் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவருடைய காரியம் வாய்க்கப்பட்டது. இல்லையா சொல்லுங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் நீங்கள் செய்கிற காரியம், நீங்கள் போகிற காரியம் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார் ஆண்டவர். அப்ப இந்த தெய்வத்தை நம்ம கூட அழைச்சிக்கிட்டே போகணும். அப்பா என் கூட வாங்க, நான் போற காரியம் ஜெயமா முடியணப்பா, என் காரியத்தை வைக்க செய்யுங்க, என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா. அப்படின்னு அவருடைய சமூகத்தில் முன்பாக நீங்க ஜெபிச்சுட்டு போகும்போது அவர் நம்மோடு கூட வருவார். உங்க காரியம் ஜெயமாய் மாறும். கடைசியாக ஒன்று சொல்லி பிடிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2, 3, 5 வசனம் வரையில் வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்றார் பாருங்க.
யோசேப்பை பார்த்து, கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம், அதனால உன்னோடு கூட இருக்கிறாரு, என் வீட்டுக்கு நீதான் அதிபதின்னு சொல்லிட்டாரு, தேசத்துக்கு நீதான் அதிபதி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் உங்களை எல்லா இடத்திலும் கர்த்தர் மேன்மையை வைப்பார். இல்லையா சொல்லுங்க. இந்த யோசுவாவை கர்த்தர் எல்லா இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதே தேவன் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. முதல்ல நமக்கு பலன் வேணும். என்ன பலன்? ஆவிக்குரிய பலன். அந்த பலன் தான் என்ன? கர்த்தரை துதிக்கணும், செபிக்கணும், விசுவாசமா இருக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கண்களை மூடுவோமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா?